யூதா மனுஷருக்கு கர்த்தருடைய ஆதரவான வார்த்தை. அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சைத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சாத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதைச் செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோட வருவதுமில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். எசேக்கியாவுக்கும் எருசலேம் நகரத்தாருக்கும் கர்த்தர் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர்களுக்கு தம்முடைய ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுகிறார். அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சிலாக்கியமும் கிடைத்திருக்கிறது. கர்த்தர் அவர்களோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். கர்த்தர் இப்போது யூதாவின் மனுஷருக்கு விரோதமாக கோபமாய் இல்லை. கர்த்தருடைய கோபம் இப்போது நேசமாக மாறி இருக்கிறது. ஆகையினால் யூதா மனுஷருடைய துக்கம் இனிமேல் சந்தோஷமாய் மாறும். அவருடைய கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். அவர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். அக்காலத்திலே நீ சொல்லுவது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஏசாயா 12:1-2. அசீரியரின் சேனை எருசலேம் நகரத்திற்கு விரோதமாக முற்றுகை போட்டிருக்கிறார்கள். நகரத்திலே தண்ணீருக்கும் உணவுக்கும் பஞ்சம் உண்டாயிற்று. சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். நிர்விசாரிகளே, ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். திராட்சப்பலன் அற்றுப்போம், அறுப்பு காலம் வராது. ஏசாயா 32:9-10. அசீரியரின் சேனையில் உள்ளவர்கள் பூமியின் கனிகளையெல்லாம் பட்சித்து போடுகிறார்கள். எருசலேம் நகரத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு போஜனம் கிடைக்கவில்லை. அசீரியரின் சேனை எருசலேம் நகரத்தாரை முற்றுகையிட்டிருந்தாலும் கர்த்தர் எருசலேம் நகரத்தாரை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களை சத்துருக்களின் கைகளில் இருந்து விலக்கி ரட்சிப்பார். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்திற்கு அடையாளத்தையும் சொல்லுகிறார். கர்த்தர் யூதாவின் மனுஷரை பார்த்து, உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சைத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசம் அசீரியரின் பிடியில் இருந்து விடுதலையாகும் என்பதற்கு கர்த்தர் அடையாளத்தையும் கொடுக்கிறார். வயல்வெளிக்கு சென்று தானியங்களை சேகரிக்கும் அளவுக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு விடுதலை உண்டாயிருக்கும். 2 வருஷங்களுக்கு அவர்களை ஒடுக்குவார் யாரும் இருக்க மாட்டார்கள். மூன்றாம் வருஷத்திலோ அவர்களே விதைத்து அறுத்து திராட்சைத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். மீதியாய் இருக்கிறவர்கள் யூதாவில் இயல்பான வாழ்க்கை வாழ்வார்கள். முன் அறிவித்த பிரகாரம் இந்த சம்பவம் நிறைவேறுகிறது. 125 வருஷங்களுக்கு பின்பே யூதாவின் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போகிறார்கள். யூதாவின் மனுஷர் இந்த வருஷத்திலே தப்பி பயிரானதை புசிப்பார்கள். இந்த வருஷத்தில் தாங்கள் விதைக்காததை புசிப்பார்கள். இவை தானாய் வளர்ந்தவை. இவற்றை இவர்கள் விதைக்காவிட்டாலும் இந்த வருஷத்தில் இவர்கள் புசிப்பார்கள். அடுத்த வருஷம் ஓய்வு வருஷம். யூதர்கள் ஓய்வு வருஷத்தில் விதைக்க மாட்டார்கள். ஆகையினால் 2ஆம் வருஷமாகிய ஓய்வு வருஷத்திலே அவர்கள் விதைக்கவும் மாட்டார்கள், அறுவடை செய்யவும் மாட்டார்கள். நிலத்தில் ஒன்றும் பயிரிடாமல் சும்மா விட்டு விடுவார்கள். ஓய்வு வருஷத்தில் யூதர்களுக்கு போஜனம் வேண்டும். கர்த்தரே அவர்களுக்கு போஜனம் கொடுப்பார். 3ஆம் வருஷத்தில் விவசாயம் பண்ணுகிறவர்கள் தங்கள் நிலத்திற்கு வருவார்கள்.
அவர்கள் விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் இதுவரையிலும் செய்து வந்த பிரகாரமாக 3ஆம் வருஷத்திலும் விதைத்து அறுப்பார்கள். அசீரியர்கள் யூதா தேசத்தின் பட்டணங்களை பிடித்து தேசத்தை பாழாக்கி போட்டார்கள். யூதா தேசத்தின் குடும்பங்கள் எல்லாம் நிர்மூலமாயிற்று. உயிரோடு இருக்கிறவர்கள் சிதறிப் போனார்கள். யூதா தேசம் முழுவதும் குழப்பம் உண்டாயிற்று. அசீரியரின் சேனை யூதா தேசத்திற்குள்ளே பிரவேசித்து எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணிற்று. அங்கே சர்வ மோசமும் சர்வ நாசமும் சர்வ சங்காரமும் உண்டாயிற்று. யூதா தேசத்தில் இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமை ஏற்பட்டாலும் கர்த்தர் இந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். கர்த்தர் யூதாவின் மனுஷரை பார்த்து, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறார். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் தங்கள் தேசத்தில் மறுபடியும் விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். கர்த்தர் யூதா வம்சத்தாரின் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லும்போது அவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறார். இந்த வாக்கியம் அவருடைய ஆத்துமாவின் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் விவரிக்கிறது. நம்முடைய ஆத்துமா இயேசு கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசத்தினால் வேர் பற்றி கர்த்தருக்குள் உறுதியாய் இருக்கிறது. அதன் பின்பு நம்முடைய ஜீவியத்திலே நீதியின் கனிகள் வெளிப்படுகிறது. அசீரியரின் சேனை எருசலேம் நகரத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். எருசலேம் நகரம் அசீரியருக்கும் அடைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் நகரத்தாருக்கும் அடைக்கப்பட்டிருக்கிறது. நகரத்திற்கு உள்ளே இருந்து ஒருவராலும் வெளியேறி போக முடியவில்லை. அதுபோலவே நகரத்திற்கு வெளியே இருந்து ஒருவராலும் உள்ளே பிரவேசிக்கவும் முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எருசலேமின் குடிகளை பார்த்து, மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும் என்று சொல்லுகிறார். எருசலேம் நகரத்தார் எல்லா இடங்களுக்கும் தாராளமாக புறப்பட்டு போவார்கள். அவர்களை தடை பண்ணுகிறவர்களோ பயமுறுத்துகிறவர்களோ ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அசீரியர் மூலமாக யூதா தேசத்திலும் எருசலேம் நகரத்திலும் பேரழிவு உண்டாயிற்று. ஆனாலும் இந்த அழிவுக்கு தப்பினவர்கள் இருப்பார்கள். கர்த்தர் இவர்களை யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் என்றும் மீதியாய் இருக்கிறவர்கள் தப்பினவர்கள் என்றும் சொல்லுகிறார். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணல் அத்தனையாய் இருந்தாலும் அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோட புரண்டு வரும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்துக்குள் எங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வரச் செய்வார். ஏசாயா 10:22-23. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். ரோமர் 9:27-28. அசீரியர்கள் எருசலேமுக்கு விரோதமாக வருகிறார்கள். எருசலேமுக்கு பேரழிவு காத்திருக்கிறது. எருசலேம் அசீரியரின் கைகளில் விழுந்துவிடும் சூழ்நிலை வந்திருக்கிறது. அசீரியர்கள் எருசலேம் நகரத்திற்கு விரோதமாக முற்றுகை போட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அசீரியர்கள் எருசலேம் நகரத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் அசீரியாவின் ராஜாவை குறித்து சொல்லும்போது, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோட வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான் என்று சொல்லுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் யூதா தேசத்தாருடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ நடைபெறாது. சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தருடைய கனமும் மகிமையும் சத்தியமும் இந்த காரியங்களை நிறைவேற்றும். கர்த்தரின் வைராக்கியம் அவருடைய மகிமைக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறது. கர்த்தர் தம்முடைய நித்திய நாமத்தின் மகிமைக்காக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். கர்த்தர் தம்முடைய மகிமைக்காகவே மனுஷருக்கு கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறார். கர்த்தர் தம்முடைய மகிமையான கிரியைகளை பற்றி சொல்லும்போது, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். வேதாகமத்தில் நிமித்தம் என்னும் வார்த்தையின் பயன்பாடுகளை பற்றிய விவரம் வருமாறு: யோசேப்பின் நிமித்தம்
இஸ்ரவேலின் நிமித்தம், தாவீதின் நிமித்தம், தேவன் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், மனச்சாட்சியின் நிமித்தம், அவருடைய சரீரத்தின் நிமித்தம், அன்பின் நிமித்தம், கர்த்தரின் நிமித்தம், நீதியின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம், என்னுடைய நாமத்தின் நிமித்தம். கர்த்தர் தாவீதின் நாம மகிமைக்காக எருசலேம் நகரத்தை ரட்சிக்கவில்லை. கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்காகவே எருசலேம் நகரத்தை ரட்சிக்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு வாக்கு பண்ணிய பிரகாரம், அவர் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணிய பிரகாரம் எருசலேம் நகரத்தை ரட்சிக்கிறார். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்போது அந்த மகிமையில் நாமும் பங்கு பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. மகிமை கர்த்தருக்கு மாத்திரமே உரியது.